சுரைக்காயை வச்சு ஹெல்தியான அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். அரை கப் பச்சரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை 2-3 டைம் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா அலசின பிறகு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பிஞ்சு சுரைக்காயாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ பாதி சுரைக்காயை கட் பண்ணி தோல் சீவி எடுத்துக்க போகிறேன். நம்ம ஊற வச்சுருக்க அரிசி பருப்புக்கு அரை சுரைக்காய் கரெக்டாக இருக்கும். அதிகமாக அரிசி பருப்பு ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சுரைக்காய் சேர்த்துக்கோங்க. சுரைக்காயை இந்த மாதிரி 2-3 துண்டாக கட் பண்ணி தோல் சீவிக்கோங்க. அப்போ தோல் சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோல் சீவின சுரைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு காய் சீவுறதை வச்சு துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி பருப்புலாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடைக்கி நம்ம மாவு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4-5 பூண்டு பல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. துருவி வச்சுருக்க சுரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவு இந்த பக்குவத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி அடை தோசையாக ஊற்ற போகிறதுனால தண்ணி எதுவும் சேர்க்கல, அப்படியே ஊற்ற போகிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். 2 கரண்டி மாவு ஊற்றி நைஸாக தேய்க்காமல் கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. அடை தோசைக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சுற்றிலும் அந்த எண்ணெயில் வெந்து வரும்போது கிறிஸ்பியாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. இந்த தோசை வேகிறதுக்கு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வெந்ததும் வெளியில் எடுத்துக்கலாம். எப்போதும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஹெல்த்தியாக தோசை செஞ்சு சாப்பிட்லாம். 2 தோசை சாப்பிட்டாலே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்க சுரைக்காயை பொரியலாவோ இல்லை குழம்புல போட்டு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தோசையோடு சேர்த்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு அரைச்சி புளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லாதனால நமக்கும் இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த தோசையை அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான அடை தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.